ஹலோ நண்பர்களே, என் பெயர் விக்ரம். பெயர் மாற்றப்பட்டது. வயது 25. அப்பாவின் பிசினஸ் ஐ நான் எடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறேன். என் அம்மாக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். அவள் பெயர் தமிழ்ச்செல்வி. எல்லாரும் செல்வி என்று கூப்பிடுவார்கள். குடும்பத்தில் நடந்த சில கசப்பான காரணத்தால் அவள் எங்கள் குடும்பத்தை பிரிந்து கொண்டு கேரளாவில் செட்டில் ஆகிவிட்டாள். சித்தப்பா துபாயில் வேலை செய்து கொண்டு இருந்தார். வருடங்கள் ஓடின, ஆனால் எங்கள் குடும்பமோ பெருசாக பேசிக்கொள்ளவில்லை. இருப்பினும் என் சித்தியின் மகள் சுனிதா என்னை இன்ஸ்டாகிராமில் நான் போடும் போட்டோஸ்க்கு லைக் கமெண்ட் செய்வாள். நானும் ரியாக்ட் மட்டும் செய்வேன். இப்படி இருக்க எனக்கு பிசினஸில் சிறிது கேப் கிடைக்க சின்னதா ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம், மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும்னு முடிவு பண்ணி வர்கலா போலாம்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் காலை என் பைக்கை எடுத்து கொண்டு கிளம்பினேன். ஒரு வாரம் பிளான் ஒரு வழியாக 6 மணி போல் ஹோட்டல் சென்று அடைந்தேன். ஏற்கனவே ஹோட்டலில் ரூம் புக் இருந்ததால் எனது பையை எடுத்து கொண்டு அந்த ஹோட்டல் உள் நுழைந்தேன். வரவேற்பு டேபிளில் நல்ல கலருடன் 35 வயது மிக்க நின்னு கொண்டு இருந்தாள். அவள் அவ்வளவு அழகாக இருந்தாள். என்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவள் பின்னால் என் ரூம் நோக்கி அவள் பின்னல் நடந்தேன். ரூம்க்கு வந்து அடைந்தோம். அவள் ரூம் சாவியை கொடுத்துவிட்டு கவும்பிவிட்டாள். நானும் வந்த டயர்டில் பாத்ரூம் உள்ள போய் சுடுதண்ணீரில் நிற்க குளித்து விட்டு வெளியே வந்து ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் டிஷர்ட் போட்டு கொண்டு வெளியே போனேன். வர்கலா பீச் ஐ ரசித்து கொண்டே சில போட்டோக்கள் எடுத்தேன். அதில் ஒரு போட்டோவை இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டேன். அப்படியே கிளிப்பில் உள்ள ஒரு ஹோட்டல் உள் நுழைந்தேன். சாப்பிட சில ஐட்டம்ஸ் சொல்லி சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். அப்போது எனக்கு புது எண்ணில் இருந்து போன் வந்தது. நான் பொதுவாக தெரியாத எண்ணில் இருந்து போன் வந்தால் எடுக்க மாட்டேன். அதனால் போனை எடுக்காமல் விட்டுவிட்டேன். ஆனால் மீண்டும் அதே எண்ணில் இருந்து கால் வர, சரி யாருன்னு பாப்போம்னு போனே எடுத்தேன். எதிர்ப்புறம் ஹலோ விக்ரமானு கேட்க, நானும் ஆம் யாரு பேசுறதுன்னு கேட்க, நான் தான் மாமா சுனிதா பேசுறேன்னு சொல்ல, நானோ எந்த சுனிதான்னு கேட்க, அவள் ஆமா எண்களெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும், நான் தான் உங்கள் சித்தி தமிழ்ச்செல்வன் மகள் சுனிதான்னு கூற, ஹே சுனிதா எப்படி இருக்க, என் நம்பர் எப்படி கிடைத்ததுன்னு கேட்க, அவளோ உன் நண்பனின் தம்பி என்னுடன் தான் படிப்பதாவும் அவனிடம் கேட்டு வாங்கியதாக கூறினாள். நானும் எப்படிம்மா இருக்குன்னு விசாரிக்க அவளும் என்னை பத்தி விசாரித்தாள். அவளே இங்கதான மாமா இருக்கீங்க, வீட்டுக்கு வாங்க மாமான்னு கேட்டாள். எனக்கோ அப்போ தான் புரிந்தது, நான் போட்ட ஸ்டோரிய பார்த்து தான் போன் செய்து இருக்கிறாள் என்று. நானோ இல்ல, நான் நாளைக்கு கவும்பி விடுவதா கூற, அவள் வற்புறுத்தியபடி வாங்க மாமா, இல்லனா நான் வரேன் உங்கள பாக்கனு சொல்ல நான் ஷாக் ஆகிட்டேன். அவள் எவ்வளவோ சொல்லியும் கேட்கற மாதிரி தெரியல. வேறு வழி இல்லாமல் சரிம்மா நாளைக்கு வரேன்னு சொல்ல, அவள் சிரிப்புடன் நன்றி மாமா, நான் வாட்ஸ்அப் இல் லொகேஷன் அனுப்புறேன் நு போனே வைத்தாள். போன் ஐ வைத்து அடுத்த நிமிடம் அவள் நம்பரில் இருந்து மெசேஜ் வந்தது. நான் அவள் அனுப்பிய லொகேஷன் ஐ ஓபன் செய்ய அது நான் இருக்கும் இடத்தில இருந்து 2 மணி நேரம் காட்டியது. அது கொல்லம் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம். நான் அவள் நம்பர் ஐ சேவ் செய்ய அவள் போட்டோ தெரிந்தது. அதை ஓபன் செய்து பார்க்க ஒரு நோட்டி, நான் மெய்மறந்து போய்விட்டேன். அவள் என்னை விட 2 வயது தான் கம்மி, 23. ஆனால் அவள் தேவதை மாதிரி அவ்வளவு அழகாக இருந்தாள். நான் சாப்பிட்டு முடித்து என் ரூம் போய் தூங்கிவிட்டேன். அடுத்த நாள் காலை எழும்பி ஹோட்டலில் காலை உணவு சாப்பிட கீழே சென்றேன். அங்கு வரவேற்பு டேபிளில் இருந்த ஷீபா சாப்பிட்டு கொண்டு இருந்தாள். அவள் எதிர்ப்புறம் இருந்த டேபிள் உட்கார்ந்தேன். அவள் கேரளா அழகிக்கே உண்டான உடையான வெள்ளை சாரியில் சந்தன போட்டுடன் இருந்தாள். அவளை பார்த்தபடி சாப்பிட்டு முடிக்க நான் அவளை பார்ப்பதை அவள் பார்த்து விட்டாள். நான் டக்குன்னு சிரிக்க அவளும் சிரித்தாள். அப்படியே ரூம் சென்று என் உடைமைகளை எடுத்து கொண்டு வந்தேன்.
அவள் நான் புறப்படுகிறேன் என்பதை புரிந்து கொண்டு அவள் முகத்தில் ஒரு வாட்டம் தெரிந்தது. நான் என் ரூம் சாவியை அவளிடம் கொடுத்துவிட்டு பக்கத்துக்கு ஊருக்கு செல்வதாகவும் 2 நாட்கள் கழித்து வரும்போது அதே ரூம் கிடைக்குமா என்று கேட்க அவள் சிரித்தவரே, நீங்கள் வரும்போது கால் செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தருகிறோம் னு கூறினாள். நானோ உடனே அப்போ உங்கள் நம்பர் தாங்க னு சொல்ல அவள் நம்பர் சொன்னா. நான் அதை என் போனில் சேவ் செய்து அவளுக்கு மிஸ்ட் கால் கொடுத்தேன். அவளும் என் எண்ணை சேவ் செய்து கொண்டாள். நான் அங்கு இருந்து 9 மணி போல் கிளம்ப சுனிதாக்கு மெசேஜ் செய்தேன் கிளம்பிவிட்டதாக. அவள் சரி என்று ரீப்ளை செய்தாள். நான் சென்ற மாசம் டிசம்பர் என்பதால் வெயில் கம்மியாக இருந்தது. அப்படியே ரூட்டி கண்டுபிடித்து அவள் வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். என் வண்டின் சத்தம் கேட்டு சுனிதா வெளியே வந்தாள். அவள் ஒரு கருப்பு கலர் டீ ஷர்ட் மஞ்சள் கலர் பன் போட்டு இருந்தாள். நான் இறங்கியவுடன் அவள் ஓடி வந்து என்னை பிடித்து கொண்டாள். ஒரு 2 நொடிகள் கழித்து நாங்கள் பிரிய அவள் என் கையை பிடித்து வீட்டின் உள்ளே கூட்டிப் போனாள். அவள் கை சில்லுன்னு இருந்தது. அவள் வீடு இருக்கும் இடம் மற்ற வீடுகளை தள்ளி இருந்தது. வீட்டை சுத்தியும் மரங்கள் நிறைந்து இருந்தது. நாங்கள் வீட்டின் உள்ள நுழைய சித்தி அங்கே வந்தாள். அவள் ஏதோ ஆரஞ்சு பழத்தோல் நிறத்தில் நல்ல அழகாக என் முன் வந்தாள். அவள் என்னை டேய்னு கூப்பிட ஞாபகம் வந்தவனாய் என்ன சித்தி எப்படி இருக்கீங்க னு கேட்டேன். அவள் சோகமான முகத்துடன் இருக்கோம் இப்போ தான் எங்க ஞாபகம் வந்ததா னு கேட்டாள். நான் பொய்யா சிரித்தவாறு அப்படி ஒன்னும் இல்ல சித்தின்னு இழுத்தேன். உடனே சுனிதா அட சும்மா இருமா னு சொல்லி என் கையை பிடித்து வா சாப்பிடலாம் மாமானு கூட்டிட்டு போனாள். ஏன் செல்வி சித்தியோ எங்கள் முன்னால் நடக்க நாங்கள் பின்னாடி போனோம். அது ஒரு சிறிய வீடு, ஒரு ஹால், எதிர் பார்த்தபடி 2 பெட்ரூம், கிச்சன், பின்னாடி பொதுவான பாத்ரூம் ஓட இருந்தது. நான் நேராக போய் உட்கார எனக்கு இருவரும் சாப்பாடு பரிமாறினார்கள். கிழ உட்கார்ந்து சாப்பிட சிரமமாக இருந்தது. அவர்கள் வீட்டை சுத்தி மரங்கள் இருந்ததால் வீட்டின் உள் வெளிச்சம் கம்மியாக தான் இருந்தது. நான் சாப்பிட்டு கொண்டு இருக்க சுனிதா ரசம் விடவா என கேட்டு என் முன்னால் குனிந்தாள். நான் சரி ஊத்து னு கூறியபடி அவளை பார்க்க அந்த இருட்டில் கூட அவள் முகம் நல்ல வெளிர் என்று தெரிந்தது. அவள் ஊத்தி முடித்தவுடன் நிமிர நான் எதையும் பார்க்காது போல் சாப்பிட்டு முடித்தேன். நான் சாப்பிட்டு முடித்தவுடன் ஹாலில் உட்கார அவர்கள் இருவரும் சாப்பிட போனார்கள். நான் டிவி பார்த்து கொண்டு இருக்க சித்தியை நோட்டம் விட்டேன். நான் அவளை பார்க்க அவளுக்கு ஒன்னும் அவ்வளவு வயது ஆனா மாதிரி தெரியவில்லை. சொல்ல மறந்துட்டேன், என் சித்தி ஒரு ஹாஸ்பிடலில் நர்ஸா வேலை செய்து வந்தாள். அதனால் வீட்டை எப்போதும் சுத்தமாக தான் வைத்து கொள்ளுவாள். நான் அவளை பார்த்து கொண்டு இருக்க திடீர்னு சுனிதா என்னை பார்த்தாள். நானும் டக்குன்னு திரும்பிக் கொண்டேன். அவர்கள் இருவரும் சாப்பிட்டு முடித்து ஹாலுக்கு வந்தார்கள். சித்தி மட்டும் என்கிட்ட மூஞ்ச கொடுத்து பேசவில்லை. சுனிதாவோ பேசிக்கொண்டே இருந்தாள். மணி 4 ஆக நான் கிளம்புறேன் என்று கூற சுனிதாவோ மாமா என்ன நீங்கே வந்த உடனே போறேன் னு சொன்னா எப்படி, ஒரு 4 நாட்கள் நின்னுட்டு போங்கன்னு கெஞ்சினாள். ஆனால் அத்தையின் முகத்தில் எந்த ஒரு அறிகுறியும் தெரியவில்லை. சுனிதா உடனே அவள் அம்மாவின் கை பிடிச்சு நீயும் சொல்லுமா, மாமாவ இருக்க சொல்லின்னு சொல்ல அவளும் வேண்ட வெறுப்பா. ஆமாடா ஒரு 4 நாட்கள் இருந்துட்டு போன்னு சொல்ல சுனிதாவின் அடம்பிடித்தலால் சரியென்று கூறினேன். நான் இருக்கிறேன்னு சொன்ன உடனே சுனிதாவின் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடிந்தது. நானும் சுனிதாவும் அவர்கள் தோட்டத்தை பார்க்க வெளியே போனோம். சித்தி நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு படுக்க போயிட்டா. நாங்கள் இருவரும் பின்னாடி சுத்தி பார்க்க சுனிதா என்னிடம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள்னு கேட்டாள். நானும் எல்லாரும் நல்ல இருப்பதா கூற அவளோ நாம் பெற்றோர்கள் தான் பேசாமல் இருக்கிறார்கள், நீங்களது என்கிட்டையாது பேசலாமே மாமானு வருத்தப்பட்டாள்.
நானும் சரி, வருத்தப்படாத, இனி நம் தொடர்பில் இருந்து கொள்வோம் சொன்னேன். அவள் சந்தோஷத்தில் என்னை கேட்டுக்கொண்டாள். அவளுக்கு என்னுடைய உணர்ச்சி புரியவும் என்னை விட்டு விலகி சிறிதாக சிரித்தாள். நான் அவளிடம், சித்தி ஏன் என்னிடம் மூஞ்ச கொடுத்து பேசவில்லைன்னு கேட்டேன். அவளும், எனக்கு தெரியவில்லை மாமா. எப்போதுலாம் உங்களையோ இல்ல உங்கள் வீட்டை பத்தி கேட்டலே சண்டை வந்துவிடும், அதனால் நான் கேட்பதே நிப்பாட்டிவிட்டேன். ஆனால் உங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்த பிறகு எப்படியாவது பேச வேண்டும்னு நினைத்தேன். ஆனால் நீங்கள் இப்போது என் கூட இருக்கீர்கள், ரொம்ப சந்தோஷம் என்றாள். நங்கள் வீட்டுக்கு வர சித்தி இரவு சாப்பாடு சமைத்து முடித்து வேலைக்கு ரெடி ஆகி கொண்டு இருந்தாள். அவள் ஒரு வெள்ளை டாப்ஸ் போட்டு இருந்தாள். பார்க்க ஏதோ 30 வயது பெண் போல தெரிந்தாள். அவள் எங்களிடம் வந்து சாப்பாடு கிச்சனுள் இருப்பதாகவும் நான் வேலை முடித்து 6 மணிக்கு வருவதாகவும் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள். நாங்கள் இருவரும் டிவி பார்க்க 9 மணி போல் சாப்பிட்டோம். பின்பு அவள் தூங்க போவதாக கூறிவிட்டு என்னை இன்னொரு ரூமில் தூங்க சொல்லிவிட்டு போய்விட்டாள். நான் சிறிது நேரம் கழித்து டிவி ஆஃப் செஞ்சுட்டு அந்த ரூம்ல லைட் போட்டேன். சின்ன சைஸ் கட்டில், ஒரு டேபிள் இருந்தது. சுவரில் சுனிதாவின் போட்டோஸ் நிறைய ஒட்டப்பட்டு இருந்தது. அதை வைத்து இது அவள் ரூம் என்று புரிந்து கொண்டேன். அப்படியே சுத்தி பார்க்க டேபிள் மீது சில துணிகள் இருந்தது. நான் கதவு பூட்டி இருப்பதை உறுதி செய்து கொண்டு அந்த துணியை கையில் எடுத்தேன். லுங்கி கேட்டுக்கொண்டு வெளியே வந்தேன். ஆனால் நான் வெளியே வரவும் சுனிதாவின் கதவு மூடுவது போல் தோணியது. சரினு பின் கதவை திறந்து பாத்ரூம் போனேன். அப்படியே வெளிவந்து ஒரு சிகரெட் பத்த வச்சு இழுத்து கொண்டு இருந்தேன். அப்போது என் பின்னால் இருந்து, ஓ, இந்த பழக்கம்லாம் இருக்கான்னு கெட்டவாறே சுனிதா என்னிடம் வந்தாள். நான் இல்லை, எப்போவது தான்னு சொல்ல, சரி சரின்னு சிரிச்ச வாராய் பாத்ரூம் உள்ள போனாள். சுனிதா பாத்ரூமில் இருந்து வெளியே வர நான் கால் மேல் கால் போட்டு மறைத்து கொண்டேன். அவள் என்னருகில் வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தபடி பேச ஆரம்பித்தாள். அவள் என்னிடம், யாரையது லவ் பண்றியான்னு கேட்ட. நான் இல்லைன்னு சொல்ல, சும்மா சொல்லுன்னு சொல்லு, இப்போ இல்லை பிரேக்கப் ஆகிருச்சுன்னு சொல்ல. ஓ சாரி நோ, அமைதியா இருந்த. சின்ன கேப் விட்டு லவ் பண்ணும் போது ஏதாவது பண்ணி இருக்கியன்னு ஒப்பேனா கேட்ட. நான் அவளை ஆச்சரியமாக, பக்க சொல்லு மாமான்னு கேட்டாள். நான் சும்மா போய் தூங்குன்னு சொல்ல அவள் சொல்லுன்னு சொன்னாள். நானும் சரின்னு ஆமா பண்ணி இருக்கேன்னு சொல்ல அவள் என்னலாம் பண்ணுனன்னு கேட்ட. வா தூங்கலாம், நாளைக்கு பேசலாம்னு எழும்ப அவள் என்னை பிடிக்க. நான், விடு சுனிதா, வலிக்குது, இது தப்புன்னு கூற. அவளோ, ஓ, அப்போ என் துணிய மட்டும் எடுத்து நீ அப்படி பண்ணலாமா என்று கேட்டாள். நானோ, சரி மன்னித்து விடு, தெரியாமல் செய்துவிட்டேன் என கூற. மாமா என்னை உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்க. ஆட்டத்தை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.